வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபிக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடவாக்கம் லொகேஷன்ல தாங்க ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட், டோட்டலா 15 யூனிட் கொண்ட அப்பார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நியர்பை ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு 400 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல கரெக்டா ஒரு 400 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, தக்ஷினி பில்டர்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல்ல உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 6000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு CMD அப்ரூவல் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. Silt+3 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. டோட்டலா 15 யூனிட், ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு, டோட்டலா 3 ஃப்ளோருக்கு 15 வீடா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டோட மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 820 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் வந்து 1114 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHKல இவங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்டோட பேசிக் டீடைல்ஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்றது பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் இந்திரா நகர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. மேடவாக்கம் லொக்கேஷன்ல சுற்றி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய அமைஞ்சிருக்கு. அதோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்டோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 lakhs இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதே மாதிரி 91 lakhs வரைக்கும் இதில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் வச்சு கொடுத்துட போறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லொகேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் 6000 ஸ்கொயர் ஃபீட்டும் உங்களுக்கு கார் பார்க்கிங் தான் கொடுக்க போறாங்க. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் உள்ளேயே சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி பிளே ஏரியாவும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு CCTV கேமரா வச்சு கொடுக்க போறாங்க. கார் பார்க்கிங் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சார்ஜஸ் வச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி DG பேக்கப்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் DG பேக்கப், உங்களுக்கு மேல சோலார் லைட் வந்து வச்சு கொடுக்க போறாங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிளா இருக்கு. EB உண்டான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டோர் லாக் உங்களுக்கு போட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேலே போயிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட டீடைல்ஸாக பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடு சொல்லியிருந்தாங்க. லிஃப்ட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 வீடு நார்த் ஃபேஸில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடு தான். ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 2 வீடும், வெஸ்ட் ஃபேஸ்ல ஒரு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஈஸ்ட் ஃபேசிங் தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரில் கேட் சேஃப்டிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போலாம். ஸோ டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டோர் லாக் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாலே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா டிவி யூனிட்க்கு உண்டான பாயிண்ட் எடுத்து வந்திருக்காங்க. இது இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது உண்மையாவே நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் உண்டான பாயிண்ட் ஜங்ஷன் வந்து இந்த ஏரியால கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்ல அப்படியே என்ட்ரி ஆன லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து நமக்கு L ஷேப்ல கிச்சன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லேஃப்ட் செல்ஃப் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அவுட்லெட்டுக்காக எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. UPVC விண்டோ சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான கேப்பும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா லெஃப்ட் சைட்ல ஒரு காமன் பாத் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ல நமக்கு ஒரு 7 feet வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமோட என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு UPVC விண்டோ சேஃப்டி கிரில் வந்து ஒரு டிசைன் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இன்டீரியர்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உண்மையாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு உண்டான பவர் பாயிண்ட்டும் ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா ஸோ ஹாலில் ஒரு பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லையும் ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன் அவுட்லெட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு உண்டான பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பால்கனியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு SSல சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு லேப் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் டிசைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் செல்ஃப் நம்மளுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது உண்மையாவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போறதுக்கு முன்னாடியே ஒரு UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட வித் மஸ்கிட்டோ நெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த அட்டாச் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டு தர சொல்லியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் உள்ள ப்ரொவிஷன் வந்து நமக்கு வுட்டன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 15 யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க சொல்லியிருந்தாங்க.
மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 820 ஸ்கொயர் ஃபீட்லயும் இருக்கு, 875 ஸ்கொயர் ஃபீட்லயும் இருக்கு. அதே மாதிரி 1114 ஸ்கொயர் ஃபீட்லயும் 3 ஸ்கொயர் ஃபீட்ல மொத்தம் 15 வீடு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அபார்ட்மெண்டோட ஸ்டார்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 68 lakhs இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களோட காஸ்டா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 91 lakhsல கொடுத்துட்டு இருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேடவாக்கம் லொகேஷன்ல ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. 2 ரூட்லயும் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்க தாம்பரம் டு வேளச்சேரி போற ரோட்ல வரும்போதும் கரெக்டா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி ஜெயச்சந்திரன்ல இருந்தும் அப்படியே ஆப்போசிட் ரோட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து அந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 to 3 monthsல அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி புக்கிங் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி டு மூவ் அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட் சூட்டபிளா இருக்கும். ஒரு பட்ஜெட்டடான அபார்ட்மெண்ட் மேடவாக்கம் லொகேஷன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்டை கண்டிப்பா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங் காஸ்ட் 68 lakhs இருந்து மேக்ஸிமம் 91 lakhs வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இவங்களே உங்களுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிஎம்டி அப்ரூவ்ன்றதுனால பேங்க் லோன் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். மேடவாக்கம் லொகேஷன்ல ரெடி டு மூவ் அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.